ஹாய் மக்களே, வைஃபை ஏமாற்றிட்டு இன்னொரு பொண்ணு கூட பேசிகிட்டு இருக்கீங்களா? அப்போ உங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் பார்த்துக்கோங்க. என்னென்னா, ஒரு பொண்ணை ஏமாற்றிட்டு நீங்கள் இன்னொரு பொண்ணு கூட பேசுகிறீங்கன்னா அது வந்துட்டு நீங்கள் அவளை ஏமாத்துறதா அர்த்தம் கிடையாது, உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிறீங்க. ஸோ வந்துட்டு பார்த்து இருந்துக்கங்க. ஏன்னா வந்துட்டு எப்பயுமே வந்து தற்காலிகமாக வர உறவு அது பாதியிலே போயிடும். ஸோ என்றைக்குமே வைஃப்க்கு துரோகம் பண்ணாதீங்க. துரோகம் பண்ணாமல் வைஃபை சந்தோஷமாக பார்த்துக்கோங்க. சின்ன சின்ன விஷயத்தில் தான் அவங்களுக்கு ஹாப்பினஸ் இருக்குது. அது எல்லாம் வாங்கி கொடுத்து அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கோங்க. அண்ட் வந்து அழவிடாதீங்க. அது வந்து அநாகரிகமான விஷயம். கண்டிப்பாக இந்த மாதிரி தவறுகள் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இனிமேல் பண்ணாதீங்க. அது ரொம்ப அவங்கள ஹர்ட் பண்ணும். மனசை மதித்து நடங்க. உங்கள் பாட்டுக்கு இருக்கிறதெல்லாம் வாழ்க்கை கிடையாது. எப்படி வேணால் பணம் வச்சுக்கிட்டும் வாழலாம், இல்லாமையும் வாழலாம். ஆனால் ஒருத்தவங்களை மதித்து நம்மளை வராங்கன்னா நம்மளோட வைஃப், அவங்கக்கிட்ட நம்ம வந்து அன்பாக அனுசரின்னு நடந்துக்கணும். அதுதான் லைஃபு. ஸோ புரிஞ்சு நடந்துக்கோங்க. வைஃபை விட்டு இன்னொரு பொண்ணுக்கிட்ட பேசிகிட்ருக்கீங்களா? உங்களுக்கு தான் இந்த வீடியோ. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டு இந்த மாதிரி வைஃபை விட்டுட்டு மற்ற பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஓகே, thanks for watching.